ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிரியா ராஜ் லைஃப் ஸ்டைல். வாங்க, இன்னைக்கு எங்கள் வீட்டில் சிக்கன் பிரியாணி தான் செஞ்சேன். எப்படி செஞ்சேன்ட்டு கிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். 1/2 kg சிக்கன் பிரியாணி. இது வந்துட்டு பாருங்கள், எவ்வளோ சூப்பராக உதிரி உதிரியாக வந்திருக்கு. ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் சாதம் சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். இது கூட நாங்கள் முட்டையும் ரைத்தாவும் வச்சு சாப்பிட்டோம். ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு பாருங்கள். எவ்வளோ உதிரி உதிரியாக இருக்குது. கண்டிப்பாக நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே சூப்பராக இருக்கும். வாங்க எப்படி செய்யுதுன்னு குயிக்காக பார்த்துடலாம். நான் வந்து 1/2 kg சிக்கன் எடுத்திருக்கேன். ஸ்கின் எல்லாமே ரிமூவ் பண்ணிவிட்டு வாங்கிட்டு வந்துட்டேன் கடையிலேருந்தே. இதில் 2 ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கிறேன். கரம் மசாலா 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். தனி மிளகாய் தூள் வந்துட்டு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். தனியாத்தூள் 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இது கூடவே 1 ஸ்பூன் உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த மசாலா எல்லாமே இது கூட மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா சிக்கன் கூட மிக்ஸ் பண்ணிவிட்டு 1/2 அன் ஹவருக்கு நல்லா ஊறட்டும். பிரியாணிக்கு தேவையான எல்லாமே நான் ரெடியாக எடுத்து வச்சுருக்கேன். 2 டம்ளர் அரிசி எடுத்துகிட்டு அதுவும் 1/2 அன் ஹவருக்கு ஊற வச்சு எடுத்துக்கலாம். தயிர், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, புதினா, கொத்தமல்லி, வெங்காயம், தக்காளி எல்லாமே நல்லா ரெடியாக எடுத்து வச்சுருக்கேன். அப்படியே நம்ம செய்ய ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஈஸியாக இருக்கும். அடிகனமான பாத்திரம் ஒன்று வச்சுக்கோங்க. ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு இது கூடவே 3 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன். 3 ஸ்பூன் வந்துட்டு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். இதில் நான் ஸ்பைசஸ் எல்லாமே சேர்த்துக்கிறேன். நான் என்னென்ன சேர்த்துருக்கேன்னு பாருங்கள். இது எல்லாமே நீங்களும் பார்த்து சேர்த்துக்குங்க. காரத்துக்கு வந்து 2 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். நீங்கள் உங்களுக்கு காரம் இன்னும் வேணும்னா இன்னொரு மிளகாய் சேர்த்துக்குங்க. பார்த்து சேர்த்துக்குங்க உங்கள் காரத்துக்கு ஏற்ப. இந்த மாதிரி நீள்வாக்கில் கட் பண்ண வெங்காயம், பெரிய வெங்காயம் வந்து 4 வெங்காயம் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இது நல்லா வதக்கி விட்டுக்கலாம். உப்பு சேர்த்து வதக்கிக்கலாம். கொஞ்சம் சீக்கிரமாகவே வெங்காயம் வதங்கி வந்துடும். வெங்காயம் வதங்கிறதுக்கு மட்டும்தான் நான் இப்போ உப்பு சேர்க்குறேன். வெங்காயம் பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கணும். இது கூடவே இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை நல்லா போகணும். அது வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கிறேன். நல்லா வதக்கி விட்டுட்டு இது கூடவே பொடியாக கட் பண்ண 3 தக்காளியை சேர்த்துக்கிறேன். தக்காளி வந்து நல்லா பழுத்ததாக பார்த்து சேர்த்துக்குங்க. அப்போ தான் நல்லாயிருக்கும். தக்காளி நல்லா மசிச்சு விட்டு வதக்கி விட்டுக்கிறேன். நல்லா குழஞ்சி வரணும் பாருங்கள். இந்த அளவுக்கு நல்லா மசிச்சு விட்டு வதக்கி விட்டுட்டு இது கூட நம்ம மசாலா போட்டு ஊற வச்சு சிக்கனையும் சேர்த்து சிக்கன் வந்து 1 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டுக்குங்க. இந்த சிக்கன் நல்லா வதங்கி வரணும். நல்லா வதக்கி விட்டுட்டு இது கூடவே பொடியாக கட் பண்ண கொத்தமல்லி 1 கைப்பிடி சேர்த்துக்கிறேன். 1 கைப்பிடி புதினா சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதே நல்லா கலந்து விட்டுக்கிறேன். இது கூடவே தயிர் வந்துட்டு 2 டேபிள் ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். இது கூடவே 1 ஸ்பூன் தனியாத்தூள் சேர்த்துக்கிறேன். 1 ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கிறேன். 1 ஸ்பூன் வந்துட்டு தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். தனி மிளகாய் தூள் வந்து காரத்துக்கு ஏற்ப நீங்கள் பார்த்து சேர்த்துக்குங்க. பச்சை மிளகாய் வேறு சேர்த்துருக்கோம் இல்லையா, அதனால் பார்த்து சேர்த்துக்குங்க. உங்கள் காரத்துக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ பார்த்து சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். மூடி போட்டு மூடிட்டு கரெக்டாக ஒரு 3 நிமிஷத்துக்கு சிம்லேயே வச்சு குக் பண்ணிக்கலாம். சிக்கன் நல்லா பாதி அளவுக்கு இதிலே வெந்து வந்துடும். ஓப்பன் பண்ணி பார்த்துக்கிறேன். பாருங்கள், சூப்பராக நல்லா வெந்து வந்திருக்கு. எண்ணெய்லாம் பிரிஞ்சு கிரேவி மாதிரி இருக்குது. இந்த டம்ளரால் தான் நான் 2 டம்ளர் அரிசி எடுத்து ஊற வச்சு தண்ணியெல்லாம் இருத்துட்டு வச்சுருக்கேன். 2 டம்ளர் அரிசிக்கு 3 டம்ளர் தண்ணி சேர்த்துருக்கேன். நான் 1 டம்ளருக்கு 1.5 டம்ளர் சேர்த்துருக்கேன். அதனால் 2 டம்ளர்ன்றதால 3 டம்ளர் சேர்த்துருக்கேன். இது கூடவே இதுக்கு தேவையான உப்பையும் சேர்த்து மூடி போட்டு மூடி நல்லா கொதிக்கட்டும். நல்லா கொதி வந்துருச்சு. இப்போ நம்ம அரிசியை தண்ணியெல்லாம் இருத்துட்டு சேர்த்துக்கிறேன். அரிசி வந்து கரெக்டாக 1/2 அன் ஹவருக்கு ஊறினா போதும். அதுக்கு மேலே ஊற வைக்க வேண்டாம், உடஞ்சிரும். 1/2 அன் ஹவர் ஊற வச்சுட்டு நீங்கள் தண்ணியை இருத்துட்டு வச்சுக்கோங்க.
இந்த மாதிரி கலந்து விட்டுக்கலாம். ரொம்பவும் கலந்து விடக்கூடாது, அரிசி வந்து உடஞ்சிரும். இது கூட வந்து 1/2 லெமனை வந்து புழிஞ்சு விட்டுக்கிறேன். விதையெல்லாம் எடுத்துகிட்டு புழிஞ்சு விட்டுக்குங்க. மூடி போட்டு மூடி வச்சுக்கிறேன். நல்லா கொதிக்கட்டும். இப்போ வந்து இன்னொரு அடுப்பில் வந்து நமக்கு வேஸ்டான ஏதாச்சும் தவா தோசைக்கல் இருந்தால் அதை வந்து ஹீட் பண்ணி வச்சுக்கிறேன். ஒரு சைடு ஹீட் ஆகிட்டு இருக்கட்டும். பாருங்கள், நல்லா அரிசி வந்து பாதி அளவுக்கு வெந்து வந்துடுச்சு. இப்போ வந்து நாம் அந்த தோசைக்கல் வந்து நல்லா ஹீட் ஆகிடுச்சு. இதை தூக்கி அதில் வச்சுட்டு தம் போட போகிறோம். அடுப்பு வந்து ஹை ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. இப்போதைக்கு தம் போட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு ஹை ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். அதுக்கப்புறம் சிம்மில் வச்சுக்கலாம். இது மேலே வந்து இந்த மாதிரி நம்ம இடிக்கல் இருக்கோம்ல வீட்டில், அதை எடுத்து வச்சுக்கலாம். வச்சுட்டு கரெக்டாக 10 நிமிஷம் சிம்மில் இருக்கட்டும். இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்துக்கிறேன். பாருங்கள், எல்லாமே சூப்பராக வெந்து வந்துருச்சு. 5 நிமிஷம் வந்துட்டு ஹை ஃப்ளேம்லேயும் 10 நிமிஷம் சிம்லேயும் வச்சு எடுத்துக்கணும். 10 நிமிஷம் அப்படியே விட்டுடணும். இது கூட வந்து 2 ஸ்பூன் நெய் சேர்த்துட்டு நம்ம இந்த மாதிரி கலந்து விடுங்க. சூப்பராக வெந்து வந்திருக்கு பாருங்கள். கொஞ்சம் கூட ஒட்டவே இல்லை, அடியும் பிடிக்கவே இல்லை. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி சிக்கன் வந்து சூப்பராக சாஃப்டாக இருக்குது. நம்ம தயிரில் வச்சு ஊற வச்சதுனால ஒரு முறை கண்டிப்பாக நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்டில் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் வேறு ஒரு ரெசிபீஸோடு உங்களை பார்க்குறேன். தேங்க்யூ. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.